இது ஐயாவுக்கு இல்லாட்டியும் அளவுக்கு. சிறகில்லா சிட்டுக்குருவியே, சிற்பமில்லா சித்திரமே, மேகமில்லா முழுநிலவே, வண்ணமில்லா ஓவியமே, வாசமில்லா மல்லிகையே, மழையில்லா கார்முகிலே, புள்ளியில்லா பெண்மானே, பூக்களில்லா பூந்தோட்டமே, இசையில்லா புல்லாங்குழலே, சுவையில்லா முக்கணியே, வீணையில்லா சரஸ்வதியே. நாங்கள் தமிழ் ஆங்கிலம் கற்றிருக்கிறோம், ஏன் தங்கிலீஷும் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு அது இல்லடாம்பி, மக்கள் எல்லாரையும் நான் என் பிள்ளைகளாயிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி தமிழும் மலையாளையும் இரண்டையும் கலந்து தலையாளம் கற்றுக் கொடுத்த தந்தமிழ். தண்டமிழ் தானே? தண்டமிழ். நீர் சிரித்தால் தீபாவளி, நீர் நடந்தால் திருவோணம், நீர் பேசினால் பொங்கல், நீர் பாடினால் புத்தாண்டு, மொத்தத்தில் நீர் ஒரு திருவிழா கோலாகலம். இதை நான் எழுதியிருந்தான், ஐயா சொல்லிட்டாரு, அதான் சொல்லிடுறேன். இவ்வளவு நாளும் அனைவரையும் சுட்டு தள்ளிய சூரியனும் கூட உங்கள் பிறந்த நாளை கண்டு ஓடி ஒழிந்து கொண்டது வேக கூட்டங்களுக்கு பின்னால். அதனால் வானமும் வாழ்த்து கூறுகிறது உங்களுக்கு. கேரளத்து கதகளியே, தமிழ்நாட்டின் பைங்கிலேயே உங்கள் மீது எங்களுக்கு உண்டு அதிக ஈர்ப்பு. ஆனால் அதே நேரம் கடவுள் மீது எங்களுக்கு உண்டு சிறிது வெறுப்பு. காரணம், கொள்ளை அழகையும் குறைவில்லா அறிவையும் உங்களுக்கு மட்டுமே கொடுத்து விட்டார் அந்த கடவுள். காண கிடைக்காத காவியமே, தேடினாலும் கிடைக்காத திரவியமே. உங்களை எல்லோரும் மதர் என்றுதான் அழைக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை நீங்கள் என்றுமே 16 ஸ்ரீதேவி தான். இந்த ஸ்ரீதேவிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறுவதில் பெருமை கொள்கிறோம் இந்த குழந்தைகள். இதுக்கு மேல் எழுத முடியல, காரணம் கல்வி.